ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய பவர் ஆஃப் பிரேயர் டிவி மூலமாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த கிருபையான இடத்துக்காக தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பவர் ஆஃப் பிரேயர் டிவியின் மூலமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டோட சமூகத்தில் நம்ம குடும்பங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செபிக்க போகிறோம். அநேக காரியங்கள் காணப்படுது, ஆனாலும் தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே அந்த காரியத்தை ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, உங்களுக்கு நீங்கள் எந்த வேலைகளாக இருந்தாலும் அந்த வேலைகளாக உதறிவிட்டு தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நாம தான் வைராக்கியம் கொள்ளணும். ஒருவேளை ஒரு சிலராக குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் ஒரே ஒருத்தர் மாத்திரம் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நம்ம தான் நம்ம குடும்பத்துக்காக வைராக்கியம் கொள்ளணும், நம்ம பெற்றோர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. இப்படி எல்லா காரியத்தை குறித்தனால நம்ம செபிக்க போகிறோம். எனவே இருக்கிற இடங்கள்ல நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து முழங்கால் முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு ஆண்டோட சமூகத்துல எசப்பா நான் என் குடும்பத்துக்காக செபிக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தை அப்படியே நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அருமையான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஒரு புதிய வருடத்தை தேவன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு புதிய வருடத்துல ஆண்டவரே நீர் இந்த நிமிடம் வரைக்கும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிற்க செய்திருக்கிறீர். உம்முடைய இரக்கத்துக்காக உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்துல எந்த நோக்கத்தோடு எங்கள் குடும்பத்தை தேவரே நீர் கொண்டு வந்தீரோ, எந்த சித்தத்தை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை கொண்டு நிறைவேற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறீரோ, அதற்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோப்பா. எங்கள் குடும்பத்தை முழுமையாய் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்க போகிறோம். தேவரீர் எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல எட்டும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேத வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் அநேகர் ஒன்று கூடி ஆண்டவரே நான் மாத்திரம் அல்ல அப்பா, என்னோடு கூட இணைந்து சேர்ந்து ஹல்லேலூயா உம்முடைய நாமத்துக்காக இது ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்துல ஒன்று கூடி இருக்கிறோம்ப்பா. நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனா இருக்கிறீர் என்று சொன்னது போல நான் செபிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே அநேகர் வெவ்வேறு இடங்களில் செபிக்க ஒருமனப்பட்டிருக்கிறோம்ப்பா. தேவன் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக கடந்து வாங்கப்பா. அன்றைக்கு மரித்து உயிர் தெழுந்து பூட்டிய வீட்டிற்குள் கடந்து வந்த தேவன் அப்பா, இந்த நாளில் கூட எங்கெல்லாம் உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை குடும்பத்துக்காக வைராகியமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா முழங்கால் படிட்டு செபிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. எங்கள் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படி நீர் கடந்து வரும்படியாய் செபிக்கிறோப்பா. இந்த நாளில் எங்கள் குடும்பத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில தேவன் நீர் ஸ்தோத்திரம் அப்பா கொடுத்த இந்த குடும்பத்துக்காக முதலாவதாக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் அந்த குடும்பத்தை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. கடந்த வருடத்துல பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தில் நேர்ந்த காரியங்களை தேவனில் அனுமதித்தீர். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காகவே என்று சொல்லி ஹல்லேலூயா இந்த வருடத்தின் துவக்கத்துல நம்முடைய சமூகத்துல எங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம்ப்பா. தேவரே நீர் கடந்து வருவீராக. எங்களை பாரத்தினால் இடை கட்டுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதோ ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் சமாதானத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் அநேக குடும்பங்களில் சமாதானத்தை ஆண்டவரை கெடுத்து கொண்டு இருக்கிறாப்பா. சமாதானத்தை கெடுக்கும்படியாய் கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளிடத்தில் ஆண்டவரே உற்றார் உறவினரிடத்தில் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, சகோதர சகோதரிகளிடத்தில் ஆண்டவரே இயேசுவே அப்பா ஒரு சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் காணப்படுகிறது. இயேசுவே அப்பா இதோ உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை முழுமையா நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. சமாதானத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்.
அப்பா. இது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் ஹல்லேலூயா அரண்மனைக்குள்ளே சமாதானமும் ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம். உன் அரண்மனைக்குள்ளே சமாதானம் தங்கி இருக்கட்டும்னு சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா தேவரீர். நீர் உம்முடைய சமாதானத்தை எங்கள் வீடுகளுக்குள்ளாக அனுப்புவீராக தகப்பனே. தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடா எங்கள் குடும்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானம் உண்டாகட்டும் இயேசுசாமி. சமாதானத்தை கெடுக்கும்படியாக செயல்படுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும் இயேசப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக, பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. எங்கள் குடும்பமாய் சேர்ந்து என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அப்பா குடும்பத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுப்பீராக ராஜா. எப்பொழுதும் கண்ணீர், எப்பொழுதும் ஒரு பாரம், எப்பொழுதும் ஒரு மனக்கசப்புன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கண்ணீரோடு கூட இந்த ஜெபத்துல கூடியிருக்கிறத தேவன் காண்கிறீர் அல்லவா. இதோ ஆண்டவரை கண்ணீரை துருத்தியில் வைக்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. கடந்த வருடத்துல ஹல்லேலூயா ஆண்டவரே அநேக கண்ணீர்களோட சமூகத்துல செலுத்தியிருக்கிறோம்ப்பா. இந்த வருஷத்துல ஆண்டவரே அந்த கண்ணீரோடு விதைத்த ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனின் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீராக. சமாதானத்துக்கு தடை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை கெடுக்கும்படி கிரியை செய்கிற காரியங்கள் அழிந்து போகட்டும். மனைவியிடத்திலும் கணவனிடத்திலும் அன்பு தணிந்து போய் சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவிகள் கடிந்து அப்புறப்படுத்துகிறப்பா. ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. குடும்பங்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளாக தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும்ப்பா. எங்க குடும்பத்தில் ஆண்டவரே உமக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். அநேக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆண்டவரே அப்பா சமாதானத்தை இழந்து போனதுதான் உண்டு, சந்தோஷத்தை இழந்து போனதுதான் மிச்சம். ஏசப்பா என் தேவனுடைய கரம் இந்த வருஷத்துல எங்கள் குடும்பத்துல செயல்படட்டும்ப்பா. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் வைராகியம் கொள்ளுகிறவர்களா எங்களை நீர் மாற்றுவீராக தகப்பனே. எங்கள் குடும்பங்களில் தேவ பிரசன்னம் கடந்து வரணும்ப்பா. தேவ ஆவியானுடைய ஆளுகை எங்கள் குடும்பத்துல கடந்து வரணும். தேவனை துதிக்கிற துதிகள் எங்கள் குடும்பங்களில் கடந்து வரணும். தேவனை மகிமைப்படுத்துகிற குடும்பங்கள் சத்தம் எங்கள் குடும்பங்களில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோவாவை எப்படி குடும்பமாய் பேழைக்குள்ளாக காத்தீரோ தகப்பனே அவனமாய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வருஷத்துல அநேக காரியங்கள் எழும்பலாம் ஆண்டவரே. இது கடைசி காலமா இருக்கிறபடினால் ஹல்லேலூயா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாதப்பா. நோவாவை பேழைக்குள்ளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவருடைய குடும்பத்தை பேழைக்குள்ளாக பாதுகாத்த தேவன் இந்த நாளில் எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாய் விட்டு கொடுக்கிறோம். சந்தோஷத்துக்கு குறைவில்லாதபடிக்கு, சமாதானத்துக்கு குறைவில்லாதபடிக்கு என் தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. அதற்கு தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிற குடும்பமாய் குடும்பங்கள் மாறட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களாய் எங்களுடைய குடும்பங்கள் மாறட்டும். குடும்பமாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவும், குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும், குடும்பமாய் தேவனுக்கு முன்னுரிமை செலுத்தக்கூடிய குடும்பங்களா எங்களுடைய குடும்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. சந்தோஷத்துக்கு தடை உண்டாகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அழிந்து போகட்டும் அப்பா. எப்பொழுதும் ஒரு கண்ணீர், எப்பொழுதும் ஒரு பாரம், எப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. என் குடும்பத்துல பிரச்சனை போராட்டம்னு சொல்லி அநேகர் உண்டு ஆண்டவரே. இந்த வருஷத்துல தேவன் அதை நன்மையினால முடிசூட்டுவீராக. வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுவேன் என்று சொன்னவரே அப்பா. இந்த வருஷத்துல எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வருஷத்தை இந்த வருஷத்துல எங்கள் குடும்ப சந்தோஷத்தினால் ஹல்லேலூயா கலிகூர பண்ணுவீராக. அதற்கு தேவனுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பங்கள்ல உண்டாகட்டும் அப்பா. தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் எங்கள் குடும்பங்களில் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தனிப்பட்ட முறையில தேவனை மகிமைப்படுத்துகிறது
குடும்பமாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறது, ஆலயத்துக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்துதுன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ளாக வளர செய்வீராக தகப்பனே. அல்லேலூயா. பகலுக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் அல்லவா நீர். அப்படியாய் மற்ற குடும்பங்களுக்கும் அல்லேலூயா தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கும் வித்தியாசத்தை காணும்படி ஆண்டவரே, குறைகள் அநேகள் இருந்தாலும் தகப்பனே, தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம், தேவன் உள்ளத்துல கொடுக்கிற அந்த சமாதானத்தின் நிறைவு எங்கள் குடும்பங்களில் ஆளுகை செய்யட்டும். நானே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் என்று சொன்னீரே அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, எங்கள் பெற்றோர்களை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைகளை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உற்றார் உறவினர்கள் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. சகோதர சகோதரன் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேவரீர் நீர் கடந்து வருவீராக. ஒரு சந்தோஷத்தினால், ஒரு சமாதானத்தினால், ஒரு அன்பினால் எங்களுடைய வீடுகள் பிணைக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. அந்த வீடுகளுக்குள்ளாக ஸ்தோத்திரம் அப்பா தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்படி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா யோபு தன் பிள்ளைகளோடு கூட கரைபடாத ஒரு வாழ்வு வாழ்ந்தது போல தகப்பனே, அனுதினமும் குடும்பத்தை சுத்திகரித்து, அனுதினமும் பிள்ளைகளை சுத்திகரித்து தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் குடும்பத்தை நிறுத்திய வண்ணமாய் நாங்கள் அனுதினம் எங்கள் குடும்பத்தை சுத்திகரிக்கணும்ப்பா. அனுதினமும் உம்முடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய், அனுதினமும் உம்முடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், அனுதினமும் உம்முடைய வார்த்தையின் மேல ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளாய், வாஞ்சியா இருக்கிற குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்களை மாற்றுவீராக தகப்பனே. எங்கள் குடும்பங்களை மாற்றுவீராக. கொர்நேலியோட குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவாதி தேவன் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கடைசி காலத்துல அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறது உண்டு. என் பிள்ளையுடைய ரட்சிப்புக்காக, என் பிள்ளையோட பாவ வாழ்க்கை மாறணும்னு சொல்லி, என் பிள்ளை தேவனால் அபிஷேகிக்கப்படணும், என் பிள்ளை தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படணும், என் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து கலங்கி அநேக பெற்றோர்கள் இருக்கிறத பார்க்கிறீர் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பிள்ளைகள் குறித்து இருக்கிற பாரங்களை அல்லேலூயா உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. அப்பா, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. யோசேப்பை கண்டு யாக்கோபு எப்படி சந்தோஷப்பட்டது போல தகப்பனே, இந்த நாட்களில் பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் சந்தோஷப்படணும்ப்பா. பெற்றோர்கள் ஆனந்த சந்தோஷத்தினால இருக்கும்படியாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. சாமுவேலை எப்படி அன்னாள் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தது போல இயேசுவே ஸ்தோத்திரம், ஏலியை கொண்டு வழி நடத்தினது போல உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகளோடு கடந்து வருவதாக இயேசுவே. உம்முடைய பரிசுத்த தேற்றல வாழன, அந்த மெய்யான தேற்றல வாழன எங்க பிள்ளைகளோடு அனுப்புவீராக ராஜா. எங்க பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் மகிமைப்படும்படி, பெற்றோர்கள் சந்தோஷப்படும்படி இயேசுவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் தேவனின் மாற்றுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. தடைப்பட்டிருக்கிற காரியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. அநேக குடும்பங்களில் இந்த நாட்களில் வருமானத்துக்கு தடைப்பா. ஆண்டவரே சம்பளம் வாங்குறாங்க ஆண்டவரே, அடுத்த சில மணி நேரங்களில் அநேக காரியங்களுக்கு அந்த சம்பாத்தியம் கடந்து போகிறது. தேவன் கொடுத்த சுதந்திரத்தை ஆண்டவரே, அந்த சுதந்திரம் நாங்கள் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் எங்கள் குடும்பங்களில் காணப்படுகிறதப்பா. எங்க வருமானத்தில் அநேக தடைகள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இதோ ஆண்டவரே சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வருமானங்கள் வீணான செலவுகளுக்கு சென்று விடாத கூடாதபடிக்கு, எங்களுடைய வருமானங்கள் மருத்துவமனைக்கு சென்று விடாதபடிக்கு, வீணான கடன் காரியங்களுக்கு, வட்டி கட்டுற காரியங்களுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுடைய வருமானங்கள் சென்று விடாதபடிக்கு தேவரீர் நீர் அதை ஆசீர்வதிங்கப்பா. எங்க வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்னு சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் வருகிறோம் இயேசுவே அப்பா. ஹல்லேலூயா. மாசத்துல
வருஷத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, வாரத்துல ஆண்டவரே அப்பா வேர்வை சிந்தி அப்பா வெயில உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பணத்தினால அல்லேலூயா ஸ்தோத்திரம் நிம்மதி இல்ல ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருஷத்துல அல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வட்டி கட்டுகிற காரியங்கள் நிறைவடைய செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே மருந்து மாத்திரைக்கு செலவிடுகிற காரியங்கள்ல மருந்து மாத்திரைக்கு செலவிடுகிற பணங்கள் எங்களுக்கு அப்படிப்பட்ட பணம் வேணாம் ஏசப்பா. எங்களுடைய சம்பாதத்தையும் ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசம் அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய், எங்க குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு பயன்படும்படியாய் அப்படிப்பட்ட வருமானங்களை தேவனில் உருவாக்கி கொடுப்பீராக. வருமானமின்றி தவிக்கிற குடும்பங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறப்பா. தடைகளை உடைக்கிற தேவன் கடந்து வாங்க. அந்த தடைகளை தாண்ட செய்வீராக. அந்த தடைகளை உடைத்து போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வாசல்களை விரிவாய் திறந்து கொடுப்பீராக தகப்பனே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வயதான பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். பலவீனத்தின் நிமித்தம் இயேசுவே ஸ்தோத்திரப்பா எங்க குடும்பங்களில் காணப்படுகிற எங்க பெற்றோர்கள் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தாய் தகப்பன் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பலன் கடந்து வருவதாக தகப்பனே. மருந்து மாத்திரைகளினால் அல்ல தகப்பனே. என் தேவன் நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் அல்லவா. நீரே உம்முடைய தழும்புகளால் சுகமாக்குற தேவன் அல்லவா. அப்பா வயதான காலத்துல கூட பலவீனத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிற அநேக பெற்றோர்கள் இந்த இடத்துல உண்டு ராஜா. எங்களோடு கூட இணைந்து செபிக்கிறது உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதே பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே சுகங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை இன்னும் பலவீனத்துக்குள்ளாய் தள்ளுகிற நோய் வாய்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தை கழுவுவீராக, ஈசோப்பினால கழுவுவீராக. பாவங்கள் நீங்க கழுவுங்க, குற்றங்கள் நீங்க கழுவுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே என் தேவனுடைய கரம் குடும்பங்களில் அசைவாடட்டும் ஆண்டவரே. ஒரு விடுவிக்கிற கரம், ஒரு அற்புதம் செய்கிற கரம் இப்பொழுதே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக கடந்து வருவதாக தகப்பனே. ஏசப்பா இந்த வருஷம் முழுவதும் எங்க குடும்பத்தின் தலைவராய் நீர் கடந்து வந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற இன்னும் அநேக குறைகள் உண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர் அல்லவா நீர். அப்பா எங்களுக்காக வைராகியம் கொள்ளுகிற தேவன் அல்லவா நீர். அப்பா நீர் கடந்து வாங்கப்பா. குடும்பமாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் கடந்த வருஷத்துல அநேக குறைகள் உண்டு காணப்பட்டுச்சே சப்பா. நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய கரம் இந்த வருஷத்துல அந்த காரியங்கள் எல்லாம் மாறுவதாக தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் அப்படி செய்கிற காரியங்கள் உண்டு. தேவனுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. இது கடைசி காலமா இருக்குது. இது நாட்கள் பொல்லாங்கனா இருக்குது. குடும்பத்துலதான் பிசாசானுடைய கலைகள் அதிகமா செயல்படுகிறது. குடும்பத்துலதான் அநேக சந்தோஷமின்றி கஷ்டப்படுகிறாங்க. அநேகர் கவலையினால மிகவும் மனம் பாதிக்கப்பட்டு அதனால சோர்வுக்குள்ளாக இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. நீங்க உத்தரவாதம் பண்ணீங்க உங்களுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிசாசு உண்டாக்குகிற மன சோர்வின் ஆவிகள் விலகட்டும். கவலைக்குள்ளாக கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க. இயேசுவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்காலத்தை குறித்தோம் ஆண்டவரே அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி இப்படிப்பட்டதான பாரங்கள் குடும்பங்களுக்குள்ளாக சோர்வுகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறதப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிறபடியினால் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய சமூகத்துல வைங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல வைங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா. உங்கள் கவலைகள் எல்லாம் அவருடைய சமூகத்துல வைங்க. உங்க குடும்பத்தை குறித்து கவலைகள் அவருடைய சமூகத்துல வைங்க. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைகளோட சமூகத்துல வைங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த வருஷத்துல எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படணும், இந்த வருஷத்துல என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், இந்த வருஷத்துல என் குடும்பத்தினுடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தடை பண்ணுகிற ஆவிகள் கல்யாணத்துக்கு விரோதமாய் ஒரு கல்யாண காரியம் நடைபெறாம, ஒரு வேலை காரியம் உண்டாகாம, குழந்தை பாக்கியம் உண்டாகாம இப்படி தடை பண்ணுகிற ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து
மன்றாடுங்க. இயேசுவே நீர் இறங்குங்கப்பா. யாக்கோபு சொன்னார்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல யாக்கோபு தரித்திருந்தான். ஆண்டவரை விடல. இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது நீ இனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான்னு சொல்லி அவருடைய ஜனமாய் மாற்றிக்கொண்டார், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். நீங்களும் ஒருமனப்பட்டு செபிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல செபிங்க. இயேசுவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாவதற்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்க குடும்பத்துல சமாதானம் ஆளுகை செய்யணும். எப்பொழுதும் தேவன் கொடுக்கிற சமாதானம் எங்க குடும்பங்களில் உண்டாகணும், எப்பொழுதும் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் எங்க குடும்பங்களில் உண்டாகணும். எங்க பிள்ளைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக அன்பு இருக்கணும், எங்க பிள்ளைகளுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக ஒரு மனக்கசப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிங்க. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா எங்களுடைய குடும்பங்கள் மாறணும்னு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. யோசுவாவின் குடும்பத்தை போல எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கொர்நேலியின் குடும்பத்தை போல ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களா எங்களுடைய குடும்பங்கள் மாறணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கரம் இறங்கட்டும்ப்பா, தேவ பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவே பிரசன்னம் இறங்கட்டும்ப்பா, தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே கணவன் மனைவியாய் வாழுகிறவர்கள் அப்பா அது ஒரு சந்தோஷத்தோடு கூட வாழட்டும் அப்பா. இயேசுவே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து அப்பா இப்படியே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்னு சொன்ன உம்முடைய வசனத்தின் பிரகாரமாய் இயேசுவே அப்பா எங்க குடும்பங்களுக்குள்ளாக எங்க கணவன் மனைவிக்குள்ளாக அநேக காரியங்கள் அப்பா மனக்கசப்பை உண்டாக்குறப்பா. அடிக்கடிக்கு கஷ்டம், அடிக்கடிக்கு பிரச்சனை வருது, அடிக்கடிக்கு போராட்டம் வருது, இதனால குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி அநேகர் உண்டுப்பா. இதோ செபிக்கிறோம், இதோ செபிக்கிறோம் அப்பா. கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை தேவன் கட்டளையிடுவீராக தகப்பனே. கணவன் மனைவியை சேர்ந்து செபிக்க ஆண்டவரே அப்பா அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இனி நாங்க கணவன் மனைவியுமாய் ஒன்று சேர்ந்து செபிப்போம். ஹல்லேலூயா. நீங்க செபிக்க துவங்கும் போது, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல செபிக்க ஒப்பு கொடுக்கும் போது தேவரீர் உங்களை ஆளுகை செய்வார். அவருடைய கரம் உங்க மேல இறங்கும். உங்க குடும்பங்களுக்குள்ளாக உங்க வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய சமூகத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை ஆராதிக்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் குறைவு காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அதை ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்கள்ல ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த வருஷத்துல எங்க குடும்பத்துல ஆராதிக்கிற காரியங்களில் குறைவு ஏற்படக்கூடாதுப்பா. தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களில் குறைவு ஏற்படக்கூடாதுப்பா. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற காரியங்களில் அல்லேலூயா குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற காரியங்களில், குடும்பமாய் சேர்ந்து ஆலயத்துக்கு செல்லுகிற காரியங்களில், குடும்பமாய் சேர்ந்து தேவ ஊழியத்தை இணைந்து செயல்படுகிற காரியங்களை தடை வராதப்பா. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரணமோடு கூட இருக்கும். அப்போது எல்லா சந்தோஷத்துக்கும் மேலான ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் எல்லா சமாதானத்துக்கும் மேலான சமாதானம் இதோ ஆண்டவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளும் போது சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு சொல்லி தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் தேடி பற்றிக்கொள்ளணும், நம்ம தான் தேடி அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற காரியங்கள், குடும்பமாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற காரியங்கள், குடும்பமாய் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆராதனைகளில் தேவனுடைய ஊழியங்களில் இடைப்படுகிற காரியங்கள் இன்னும் அதிகமாக்குங்க. தனிப்பட்ட ஜெபத்தை இன்னும் அதிகமாக்குங்க. இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தேவ பிரசன்னம், தேவ கரம் முழுமையாக நம்மை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இப்படியா எங்க குடும்பத்தை முழுமையாக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. இயேசுவே நீர் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்க குடும்பத்தின் தலைவராய் நீர் கடந்து வாங்க ராஜா. என் வீட்டின் தலைவர் இயேசுன்னு சொல்லி அநேகர் வாசல்களில் வைக்கிறோம்ல, உண்மையா ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. ஆண்டவருக்கு உங்க வீடுகளில் முதன்மையான இடத்தை கொடுத்து பாருங்க. அப்போது எல்லா சமாதானத்துக்கும் மேலான சமாதானம் உங்க இருதயத்துல ஆளுகை செய்யும். சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தேவனுடைய அன்பு உங்களிடத்துல கடந்து வரும். இப்படியே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவே நீர் எங்களை ஜெபிக்க வைத்தீரப்பா, இந்த நாள் துதிக்க வைத்தீர் தகப்பனே. இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களும் என் தேவனில் செவி கொடுத்திருக்கிறீர், பதில் கொடுத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறப்பா. இந்த வருஷத்துல எங்க குடும்பமாய் சேர்ந்து உங்களுடைய சமூகத்துல
எழும்ப போகிறோம். குடும்பமாய் சாட்சியாய் நிற்க போகிறோம்ப்பா. தேவன் பெரிய காரியங்கள் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.